ஆனா எத்தனை தொகுதியில போட்டிடுறோம் அப்படின்னு எனக்கு யாருக்குமே தெரியாதுங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், வர்றவங்ககிட்ட பேசணும், அவர்களை புண்படுத்துமாறு எந்த கருத்தை இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஆனா 39 போகும் பொழுது எங்களுடைய தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய கன்வீனர்ஸ் எல்லாம் முழுமையாக அவர்கள் பின்னால் சென்று விடுவார்கள், அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு. இன்னைக்கு 39 தொகுதியிலையும் ஏற்றம் தாழ்வு பார்க்காம எல்லா இடத்துலையும் வேலை செய்யணும். தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சு அதிமுகவோட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை வச்சு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம்ன்ற மாதிரி ஐயா ஜி.கே. வாசன் அண்ணன் எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையிலும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லல, நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்தையும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கு பிரதமர் வந்ததுனால நிறைய சாமியார் நிறைய சங்கராச்சாரியர் வரமாட்டேன்னு சொன்னாங்க. காரணமா பிரதமர் வந்ததை காரணமா சொல்றாங்க. அவருக்கு பிரதமருக்கு சேர்த்துதான் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் பிரதமருக்கு சேர்த்துதான் நான் பேசுறேன் அப்படின்னு. அண்ணா, இது எந்த அளவுக்கு இவருடைய புரிதல் மோசமா இருக்கு, எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம். திருமாவளவன் அவங்க என்ன சொன்னாருன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், பிராமணர்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்காங்க, அதனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம். 6 மாசம் கழித்து பிராமணர் அல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்யறாங்க. இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இதையும் நாங்க எதிர்க்கிறோம், பிரதமருக்கு அங்க என்ன வேலை, அங்க சங்கராச்சாரியா தான் இருக்கணும், அந்த யாரு பிராண பிரதிஷ்டை பண்ண அவங்க தான் இருக்கணும், பிரதமர் போய் சேர்றதான் உட்காரணும். இதை கேட்டு அலுவலகா சிரிக்கிறதான்னு தெரியல. அண்ணா, சங்கராச்சாரியா 4 பேர்ல 2 பேர் கடிதம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சிங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியா அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு வேறு வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது, நாங்கள் கனிந்த காலத்திலே தரிசனம் பண்றோம். இப்ப நீங்க சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்க பாருங்க, பிரதமர் அவர்கள் சார்தாம், பிரதமர் அவர்கள் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர், பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதர், அங்கெல்லாம் சங்கராச்சாரியா போனாங்களாங்கன்னா, சங்கராச்சாரியா அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அங்க போவாங்க. அவர்களுக்கு பிரவாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு 6 மாத காலம் பிரவாசில் இருப்பாங்க, 3 மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க, 3 மாத காலம் வேற வேற ஊர்ல லெக்சர் கொடுப்பாங்க. ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. இன்னைக்கு அந்த ராம் சேத்ர ட்ரஸ்ட், அதுல உடுப்பியில் இருக்கக்கூடிய 8 மடத்துல மிக பழமையான மடமாக இருக்கக்கூடிய பேஜாவர் சுவாமி அதுல ஒருத்தர். பேஜாவர் சுவாமி உடுப்பியில் இருக்கக்கூடிய அஷ்டமட்டம் 8 மடத்துல மிக பழமையானவர், அவர் அந்த ட்ரஸ்ட்ல ஒருத்தர். அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவங்களை கூப்பிடுறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அதனால சங்கராச்சாரியர்கள் அவர்கள், சங்கராச்சாரியார் மேல உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா, தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கே சங்கராச்சாரியர் கூப்பிடல? தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, ஏன் சங்கராச்சாரியர் கூப்பிடல? ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியர் கூப்பிடல? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள், போலினாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்கள் என்னன்னு சொல்றதுங்கன்னா, சங்கராச்சாரியார் அவர்கள் 2 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சங்கராச்சாரியார் காலத்திலே போவேன் என்று சொல்லியிருக்கிறார், இன்னொரு சங்கராச்சாரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த மடத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிரதமருடைய அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது 142 கோடி இந்திய மக்களுடைய நிகழ்வு.
லாஸ்ட் கொஸ்டின். ஆனா நம்ம வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டிஜி அவர்கள். அதுக்கு ஒரு குழு தேசிய தலைவர் போடுவாங்க. இவங்க 2 பேரு தேசிய தலைவர், அவங்க எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்டரி போர்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. பார்லிமெண்டரி போர்டு அப்ரூவல் கொடுத்துதான் சிஸ்டம். அதற்கான ப்ரொசீஜர் என்ன ஆரம்பிக்கல. நடைமுறைகள் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம்.